அவங்க வந்து சிறு வயதிலே வந்து எப்படி எப்படியோ வந்து அந்த கஷ்டங்கள்லாம் தெரியாம போய் பைக் வாங்கி கொடு, கார் வாங்கி கொடு, எனக்கு வந்து நீ இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் நான் வந்து உன் மேல வந்து பாசத்தை காட்டுவேன், அன்பை காட்டுவேன். அதெல்லாம் என்னங்க சுயநலமான அன்பு, சுயநலமான பாசம். அது புரியுதுங்களா சொல்றது? இதையும் நம்ம வந்து பெற்றவங்க வந்து பொருட்படுத்தாம அந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சொல்லி கொடுக்காம நம்ம பெற்றவங்க வந்து பைக் உள்ள மேல இருக்கிற பாசத்துல பைக் வாங்கி கொடுத்துறது, இல்ல கார் வாங்கி கொடுக்கறது, அவன் கேட்கறப்ப பணத்தை கொடுத்து கெடுக்கிறது, அவன் வந்து எங்க கஞ்சா அடிக்கிறான், எங்க குடிக்கிறான், எங்க தம் அடிக்கிறான்றது எதுவுமே தெரியல அவங்களுக்கு. அவன் அப்படியே விட்டுறாங்க, தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டுறாங்க. அவன் வந்து என்னன்னா பாசம், அந்த பாசம் கண்ணை மறைக்கிறப்ப பசுமாடு வந்து கண்ணு போடும், கண்ணு போட்டோடனே மேலாம் வந்து ஒரு மாதிரி அழுக்கா இருக்கும். அந்த அழுக்க துடைக்கிறேன்ற அந்த பாசத்துல அந்த அழுக்க தொடச்சி அந்த தோலே கீச்சிரும். அது போல நம்ம வந்து பெற்றவங்க பாசத்தை காட்டுறேன்ட்டு பைக் வாங்கி கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது, அவனுக்கு வந்து ஆடம்பரத்தை காட்டுறது, அவனுக்கு வந்து இப்படியே அவனுக்கு வந்து எது கேட்டாலும் அவனுக்கு வாங்கி கொடுக்கறது, அந்த கஷ்ட நஷ்டத்தை காட்டாம அந்த வறுமையை ஏழ்மையே காட்டாம அப்படியே அவனை வந்து வளர்த்துறது. அவன் வளர்த்து கடைசியில வந்து கஞ்சா பொறிக்க குடிகாரனா அவனுக்கு வந்து வறுமையே தெரியாம ஏழ்மையே தெரியாம அவன் வந்து அப்படியே ஊர் சுத்திக்கிட்டு கடைசியா வந்து குடும்ப நடுரோட்டில் நிக்கிற அளவுக்கு அவனை வந்து பெற்றவங்க வந்து அந்த அளவுக்கு பாசத்தை காட்டிடுறாங்க. இது மிகப்பெரிய தப்பு, இது மிகப்பெரிய தப்புங்க. இந்த பாசம் வந்து இந்த பாசம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அவனுக்கு ஏழ்மையை வறுமையை இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளங்க. பெற்றவங்களாகப்பட்ட கடமை உங்களுக்கு இருக்கு. புரியுதுங்களா சொல்றது? ஏழ்மையை வறுமையை சொல்லி கொடுங்க அவனுக்கு. அப்பதான் வந்து தெரியும், அப்பதான் வந்து குடும்ப கஷ்டம் என்னன்னு தெரியும், குடும்பத்துல என்னென்ன நடக்குது, ஏழ்மை வறுமைனா என்ன, கஞ்சி கூட நிலைமை இல்லாதவங்க கூட வீட்டுல கூட இஎம்ஐல வந்து பைக் வாங்கி கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா சொல்றது? அது கட்ட முடியாம அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட கொத்தனாரா இருப்பாரு, பிளம்பிங்கா இருப்பாரு, எலக்ட்ரிஷியனா இருப்பாரு, ஏசி மெக்கானிக்கா இருப்பாரு, குப்பை வாடுறவங்களா இருப்பாங்க. என்னன்னே பொருட்படுத்தாம புள்ள ஒரு பக்கம் அவங்க மட்டும் சுத்தி கிடப்பான் படிக்காம. புரியுதுங்களா? இது போல பாசத்தை வந்து காட்டி நம்ம வந்து நடுரோட்டில் நிற்கக்கூடாது. புரியுதுங்களா? இது வந்து நம்ம புத்திசாலித்தனமாக சிந்திச்சு அவனுக்கு வந்து ஏழ்மையை வறுமையை சொல்லி கொடுத்து கஞ்சி கூட வழி இல்லாத நிலைமையை வந்து இருக்குப்பா, இது மாதிரிலாம் இருக்கு, வீட்டில் கஞ்சி கூட வழி இல்லாமல் நம்ம இருக்கோம், இப்படிலாம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அவனுக்கு புத்திமதியை வந்து ஊட்டணும். அதுதான் வந்து பெற்றவங்க. புரியுதுங்களா? பாசத்தை வந்து நீங்கள் வந்து தப்பாக காட்டிடக்கூடாது.